பங்குனி உத்திரம் அன்று இந்த விளக்கை ஏற்றுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம் என்று இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம். பங்குனி உத்திரம் என்பது மற்ற எந்த விரதத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பாக அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக உள்ளது. இது கல்யாண வரம் தரும் விரதம் என்பதால் இளைஞர்களும் இளம் பெண்களும் விரும்பி இருக்கக்கூடிய விரதமாகும். தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் என்பதால் திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, தடை, குழப்பம் இருந்தாலும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அந்த சிக்கல் உடனடியாக நீங்கும் என்பது ஐதீகம். பங்குனி உத்திர விரதத்தை திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆக வேண்டியவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த நாளில் இறை வழிபாட்டுடன் எளிமையான விளக்கு பரிகாரம் ஒன்றையும் செய்தால் உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். கேட்ட வரங்கள் கிடைக்க பங்குனி உத்திரத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். விளக்கேற்றும் முறை. பங்குனி உத்திரம் அன்று ஒரு கைப்பிடி அளவிற்கு துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவிற்கு பச்சரிசி ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய நாளாகும். முருகனுக்குரிய கிரகணமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் துவரம் பருப்பு. அதேபோல் சந்திரனுக்குரிய தானியமான பச்சரிசி ஆகியவற்றை எடுத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு தட்டில் இலை வைத்து அதன் மீது ஒரு பக்கம் துவரம் பருப்பு, மற்றொரு பக்கம் பச்சரிசி ஆகியவற்றை பரப்பி வைக்க வேண்டும். பிறகு அதன் மீது 6 அகல் விளக்குகளை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அகலில் நல்லெண்ணெய் அல்லது நெய், இதில் எதை கொண்டு வேண்டுமானாலும் விளக்கேற்றுங்கள். இப்படி 6 விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சரவணபவ என மனதார 11 அல்லது 21 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு உங்களின் வேண்டுதல்கள் எதுவோ, எது நிறைவேற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை முருகனிடம் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இது பல ஆன்மீக சான்றோர்கள் அருளிய எளிய பரிகார முறையாகும். இதனால் நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அந்த முருகனின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.